லைட் எனக்கு ஓராடி பார்க்கும்போது எங்கள் பேரன்புக்கும் பெரிய மரியாதைக்கும் உரிய மாபெரும் கலைஞர் அந்த தமிழ் சினிமாவில் உயிர் காதலும் தமிழை செல்லாம் எங்கள் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறேன். தமிழே வணக்கம். அதாவது உலக சினிமாவில் ஒரு சினிமாவை செய்துவிட்டு அதன் இரண்டாம் முறையாக அதை செய்யும்போது அதே டைரக்டர் அதை இயக்குவது என்பது 2 பேர் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு. ஒருத்தர் செசில் பி டெமில், இன்னொருத்தர் ஹிட்ச்காக். இதுதான் தெரியும். ஏன்னா ஹிட்ச்காக்குடைய 39 ஸ்டெப்ஸ் அவர்கள் கருப்பு வகையை எடுத்தாரு, அதுக்கப்புறம் அது கலர்ல எடுத்தாரு. அதே மாதிரி செசில் பி டெமில் 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ங்கிற படத்தை கருப்பு வகையா எடுத்தாரு, திருப்பி அதே கலர்ல எடுத்தாரு. இன்னும் அது பேசப்படுவது. அந்த வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. இது சங்கர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவருக்கு கிடைத்ததனால் எனக்கும் கிடைத்திருக்கிறது. ஏன்னா பிள்ளை சின்னப்பா அவர்கள் நடித்த அந்த உத்தம புத்திரன்ல அதுக்கப்புறம் நடிகர்கள் தான் நடித்தாரு. அவங்க இல்லை. நான் இருந்து இந்த 2ஆம் பாகத்தை பார்ப்பது, அதுவும் இந்த 2ஆம் பாகம் என்னும் ஒரு சாசம் வருவதற்கு முன்னால் எடுத்துட்டு வந்தாங்க முதல் பாகத்தை. கற்பனை நான் சொல்லிடலாம். இதே சாலையில் ஒரு டப்பிங் தியேட்டர் நடந்துட்டு இருந்தபோது இந்தியன் படத்தோட டப்பிங் போது நான் சொன்னேன், சார் 2வது பாகம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப அந்த படம் எடுக்க உங்களுக்கு அடங்கல, இது எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும், நல்லதா இருக்கு சார், அதை பத்தி பேச அவருடைய மனம் இருந்தது. ஆனால் முக்கியமா இந்த 2ஆம் பாகம் எடுப்பதற்கு கருவில் உங்களுக்கு இன்னும் கொடுத்துக் கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி. ஏன்னா இந்த கரப்ஷன் இன்னும் அதிகமானதுனாலதான் இந்தியன் தாப்பாவுடைய 2ஆம் வருடத்திற்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது. அந்த அவர்களுக்கு நல்லது கட்டவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ற ஒரு விஷயம். என்ன சொல்ல போனா இருக்கிறவங்க இல்லாதவங்க கூட நன்றி சொல்லணும். இந்த மேடையில நான் ரொம்ப சந்தோஷமா ஒரு தலைமுறையுடன் நடித்துக் கொண்டிருக்கிறேன். நான் நடிக்கும் நல்ல நடிகர்கள், என் நண்பர்கள் இப்போது எங்களுடன் இல்லை. அவங்கெல்லாம் இந்த வெற்றியாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள். மனோபாலா, நடுமுடிகள், போன்றவர்கள். இந்த பக்கத்துல இப்பதான் முன்காமத்தை தான் எடுத்த மாதிரி இருக்கு. விவேக்கோட சீன்ஸ் ஒரு பக்கத்துல உட்கார்ந்து டைரக்ட் பண்ணிருந்தாரு. காலம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது என்பதற்கு இந்தியன் 1, 2 எல்லாம் ஒரு உதாரணம். நான் திரும்பி பார்க்கறது கூட சங்கர் அந்த இளைஞர் நல்லவேளை இன்னும் இளைஞராக இருக்காரு. நல்லவேளை நான் தாத்தாவை போட்டதுனால வித்தியாசம் தெரியல. இன்னொரு முக்கியமான ஒரு இந்த மாதிரி மேடைகள்ல வழக்கம்னா 2 பேர் சண்டை போட்டுக்குவாங்க, நாட்டு கிடைச்சிருக்கணும். அது இல்லாம போயிடக்கூடாது இருக்கிறாங்க. சொல்றாரு சங்கர் சாரும் கமல் சாரும் நினைச்சாலே இது மாதிரி எடுக்க முடியாது. எடுத்திருக்கிறோம், அதான் வெற்றி. இந்த மேடையில் அதை பேசக்கூடாது. அவரையும் எதிர்த்து பேசிட்டு சந்தோஷம் இருக்கு. அவங்களுக்கு சம்மந்தப்பட்டு இருக்காரு. இதில் இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு பேருக்கும் நான் நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன்னா, நான் நாண்டை பொறுப்பாக இருக்கேன். அடுத்த விழாவுக்கு அது ரத்து செய்ய வேண்டியிருக்கும். இப்போ டைரக்டர் சொல்லியிருக்காரு குணால் அவர்களை பற்றி. குணால் அவர்களை நான் சந்திச்சே 10 வருஷம் ஆச்சுன்னு சொன்னா, 10 மேலே ஆயிடுச்சு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. விஸ்வரூபத்தின் போது நான் அவரை சந்தித்தேன், அதில் வேலை செஞ்சாரு. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த படம் 5 வருடம் 6 வருடம் எடுத்ததுக்கு காரணம் நாங்கள் தொழில்நுட்பமோ இதுவோ தொழில்நுட்ப கலைஞர்களோ நட்சத்திரங்களோ காரணம் அல்ல. இயற்கை கோவிட்ல இருந்து விபத்துக்கள்ல இருந்து பல விஷயங்கள் உங்களுக்கு இடையூறாக வந்தும்
அதிலிருந்தெல்லாம் எங்களை வீட்டு தோழில் சுமந்து வந்த லைக்கா நிறுவனத்திற்கும் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்திற்கும் என்றென்றும் இந்தியன் 2 3 கடமைப்பட்டது. அதன் வெற்றியை அனுபவிக்க வேண்டும். முதல் ஆட்கள் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கர் அவர்களுக்கும் எனக்கும் ஆசையாக இருக்கிறது. காரணம், அதை எடுத்து ஒரு ரசிகனாக ஏற்றெடுத்த உதயநிதி அவர்களுக்கும் நான் நம்பிக்கிறேன். ஏன்னா அவர்களுக்கு சம்பந்தப்பட்டது காரணமே அவர் இந்த படத்தையும் இதன் நடிகரையும் பாரதியையும் பெரிதாக ரசிக்கிறார் என்பதுதான் உண்மை. மற்றபடி இப்ப இங்க பேசும்போது சித்தார்த் சொல்லிட்டாரு, அவர் தனியா பேசும்போது இன்னொரு மைக்கு கொடுத்து பேசினார் தான் பேசினார். அவர் சொன்னா நம்ப மாட்டீங்க, இன்னும் 3 வரைக்கும் அப்புறம் என்ன கொஞ்சம் நம்பிக்கை வரும். நானும் ஒரு கண்ணை சுருக்கி தான் பார்த்தேன். நிஜமாவே என்னால இவ்வளவு பெரிய இருக்குமான்னு அந்த அளவுக்கு பெரியும் காட்டக்கூடியவர் இங்க இருக்கும் சகோதரர்களும் அப்படித்தான். இதுல 100% சொன்னார் இல்லையா டைரக்டர், அது எப்படி 100% கொடுக்க முடியுங்கிறத ஒரு கத்துக்க வேண்டிய ஒரு ஆளு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால ஒரு அளவுக்கு மேல கேட்டாங்கன்னா என்னால முடிஞ்சே பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல தோணும். அப்படி சொல்லாம இருக்கிறது எப்படிங்கிறது கத்துக்கணும். ஏன்னா நான் எங்க இருந்தாலும் நல்ல விஷயத்தை கத்துக்குவேன் வைக்கப்படாம. அதனால தனியா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இங்க இருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே இந்த படத்துல சம்பளம் வாங்கிட்டு நடிச்ச மாதிரியே எனக்கு தோணல. சந்தோஷமா நடிச்சாங்க. அதுக்கு வாழ்த்தறிவிடவும் கடினம். இதை இன்னும் 20 வருஷம் கழித்து சொல்லிக்கலாம், 25 வருஷம் கழித்து சொல்லிக்கலாம். நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். யாராவது நான் சொல்ல விட்டுருந்தேன்னா இந்த படம் பல சாதனைகளை படைக்கும் என்று நம்பிக்கொண்டிருப்பதனால் அடுத்த விழாவில் விட்டகத்து வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் மற்றபடி உங்களுக்கு நான் இதுவரை அமைதி காத்ததற்காகவும் இனி கொடுக்க போகும் இந்த பாராட்டு விமர்சனம் அனைத்திற்குமே நன்றி சொல்லி விரும்புகிறேன்.